ஏன்னா அஷ்டமத்தில் குரு போகும்போது ஒரே விஷயம், ரொம்ப கவனமாக பத்திரமா இருக்கிறது ரொம்ப நல்லவன்னு கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதாவது யாருக்கோ போய் ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடுங்கிற. அது குரு உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது கோர்ட்டில் கேஸு ஜெயிக்கும். அதாவது உட்காந்து பேசி முடிச்சுக்கக்கூடிய எந்த ஒரு செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஜெயிக்கும். ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்ம அவசரப்படக்கூடாது, நம்ம தேவையில்லாமல் அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாலண்டரியாக ஆஜரானீங்கன்னா உங்களுக்கு மாட்டிப்பீங்க. குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய ரைட் ஆஃப் நடக்கும், அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும், என்பி ஆனதெல்லாம் கிளியர் ஆகும். நிறைய பேர் பசுமாட்டுக்கான தொழுவங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு சொந்த ஊரில் நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, தோட்டம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். புது முயற்சிகள் எது எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், இல்லையா பசுமாட்டை போய் பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப முக்கியமானவை, விசேஷமான பரிகாரங்கள். அதில் மெயினாக தனுசு ராசியில் பிறந்தவங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour or 1 hour ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாக பசுமாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்துக்கணும். கோ சம்ரக்ஷணம்ங்கிறது பசுமாடு எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு உணவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது.